Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் என் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் போடுற முழுமையான மருத்துவ குறிப்புகள் உங்களை பயனுள்ளதாக அமையும். பற்றி பார்க்க போகிறோன்னா பாத வெடிப்பு, இந்த பித்த வெடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம உடலின் ஆரோக்கியம் எங்கே தெரியும்னா நம்மளோட பாதத்தில் தான் தெரியும். ஏன்னா பாதத்தில் தான் நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான இடங்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகளின் இணைப்புகள் நம்ம பாதத்தில் தான் இருக்குது. அப்போ பாதத்தை நம்ம சரியாக பராமரிச்சோன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ முகத்தில் ஏதாவது ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு, இல்லை முகத்தில் ஒரு வேர்வை பட்டுருச்சு அப்படின்னா துண்டை வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்போம். நல்லா அரை மணி நேரம் மேக்கப் போடுவோம். ஒரு கருவளையம் வந்துட்டால் உடனே பதறி அடிச்சுட்டு டாக்டரை போய் ஸ்கின் டாக்டரை பார்ப்போம். முகத்தில் பிம்பிள்ஸ் வரக்கூடாதுன்னு அதுக்கு முகத்துக்கு ஸ்க்ரப் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது, ப்ளீச்சிங் பண்ணுறது, அப்படி சொல்லி நம்ம முகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம காலுக்கு சுத்தமாக கொடுக்குறதே கிடையாது. எப்போ நம்ம காலை கவனிப்போம் அப்படின்னா, அந்த கால் வறண்டு அது வெடிப்பு வந்துருச்சுன்னா அப்போ தான் நம்ம காலை பற்றி பயப்படுவோம். அது வரைக்கும் நம்ம காலை பற்றி நம்ம பயப்படவே போகிறதில்ல. பாதத்தை பற்றி பார்க்கவும் மாட்டோம். முகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் கொஞ்சமாவது நம்ம பாதத்துக்கு கொடுத்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பித்த வெடிப்பு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணங்களால் தான் வரும். ஒன்று, நீர்ச்சத்து பத்தாமல் கால் வறண்டு போகிறதுனாலையும், இன்னொன்று உடல் பருமனாலையும் தான் நமக்கு அதிகமாக வரும். இப்போ நீர்ச்சத்து பத்தாமல் நம்ம தண்ணி ஒழுங்காக குடிக்கலை அப்படின்னா நம்ம கால் பாதங்கள் வறண்டு அந்த இடத்துல வெடிப்புகள் வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம உடல் பருமன் அதிகமாகிறப்போ நம்ம கால் தோல் எப்பயுமே திக்காக இருக்கும். அந்த திக்காக இருக்கிறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கொழுப்பாலான ஒரு லேயர் இருக்கும், ஒரு அடுக்கு இருக்கும். உடல் எடை அதிகமாகிறப்போ அது ரொம்ப அழுத்துறப்போ என்ன ஆகும்னா அந்த கொழுப்பு அடுக்கு அந்த இடத்த விட்டு நகரும். அப்படி பார்க்குறீங்கனாலும் பாதத்தில் கீரலாக நமக்கு வெடிப்புகள் ஜாஸ்தியாக வரும். அது இல்லாமல் சுகர் பேஷண்ட்டு, சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெடிப்புகள் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா அவங்களுக்கு அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சோடியம், பொட்டாசியம் அதெல்லாம் இம்பேலன்ஸ்டாக ஆகிறதுனால நீர்ச்சத்துக்கள் இழப்புகள் அவங்க அதிகமாக யூரின்லாம் பாஸ் பண்ணுறதுனால நீர்ச்சத்து இழப்புகள்லாம் அவங்களுக்கு காலில் வெடிப்பு புண்ணெல்லாம் வரும். அது இதயத்துக்கு கூட நம்மளுக்கு அந்த பாதத்துலேருந்து ரத்தம் போகிற நரம்புகள் இருக்கிறதுனால நம்ம காலை சுத்தமாக வச்சுக்கிறதுனாலையும் நம்ம பாதத்தை நல்லா பராமரிக்கிறதுனாலையும் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணலாம். இந்த காலை நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம ஒரு நாளைக்கு அந்த காலுக்கு பராமரிப்பு கொடுத்துக்கிட்டே வரணும். நம்ம முகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் அளவுக்காவது நம்ம கால் பாதத்தை எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இப்போ அதாவது வீட்டில் தான் போகிறோம், தோட்டத்துக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு செப்பல் போடாமல் போகக்கூடாது. எங்கே வெளியில் போனாலும் அந்த காலில் செப்பல் போட்டுக்கணும். அது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நகங்களை கரெக்டாக கட் பண்ணிக்கணும். சுத்தமாக வெட்டாமல் கொஞ்சம் நகம் இருக்கிற மாதிரி வெட்டிக்கணும். ஏன்னா சுத்தமாக வெட்டிட்டோன்னா அந்த கால் நகத்தில் நகம் வளர்றப்ப அது சதைக்குள்ளார போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கால் இடுக்கில் இருக்கிற நகங்களில் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். குளிக்கிறப்பவே ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நகை இடுக்கெல்லாம் தேய்ச்சிட்டு இந்த கால் பாத இடுக்கலெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டோம்னா அந்த காலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நமக்கு கிளியர் ஆகிடும். நகங்களையும் நம்ம சுத்தமாக பராமரிக்கணும். நெயிலை கரெக்டாக கட் பண்ணிக்கிறது, சரியான இடைவெளியில் கட் பண்ணுறது, அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது, அது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறது மூலமாக பாத பராமரிப்பு மேம்படும். அது இல்லாமல் நம்ம குளிக்கிறப்போ அவசரம்னு குளிச்சுட்டு வராமல் காலுக்கு நல்லா சோப் போட்டு தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணலாம். எப்படி ஸ்க்ரப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீர்க்கங்காய் நாரெல்லாம் கிடைக்கும் அந்த நாட்டு மருந்து கடையில். அதை வச்சு நம்ம ஸ்க்ரப்பருக்கு கல்லெல்லாம் வைக்காமல் அது போய் அந்த ஃபியூமிங் ஸ்டோன் அதெல்லாம் வச்சு தேய்ப்போம். அதெல்லாம் இல்லாமல் அந்த பீர்க்கங்காய் நார் அதெல்லாம் கிடச்சிச்சின்னா நம்ம குளிக்கிறப்போ சோப் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிடலாம். இல்லை நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு வெந்நீரை வச்சு பாதத்தை சுத்தமாக கழுவிட்டு எண்ணெய் தேய்ச்சி அந்த பீர்க்காய் நாரை வச்சு நம்ம மசாஜ் பண்ணலாம். இது மூலமாக காலுக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாகி நம்ம கால் பாதம் சுத்தமாகவும் மென்மையாகவும் பித்த வெடிப்புகள் மறையறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த பித்த வெடிப்புகளுக்கு நம்ம மருந்து தான் எடுத்து சரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பித்த வெடிப்பை சரி பண்ணிக்கலாம். அதாவது சரியான முறையில் நிறைய தண்ணி குடிக்கிறது, அது மாதிரி காலை சுத்தமாக வச்சுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி காலை சுத்தமாக வச்சுக்கலாம்னா, ஒரு வெதுவெதுப்பான வெந்நீர் எடுத்துகிட்டு அதில் 2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அதில் கொஞ்சம் எப்சம் சால்ட்டோ இல்லை கல் உப்போ கொஞ்சம் நேரம் போட்டு அதை காலை ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நம்ம நல்லா காலை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பீர்க்கங்காய் நாரை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணோம்னா அந்த ரத்த ஓட்டங்கள்லாம் அதிகரித்து காலில் இருக்கிற வெடிப்புகள்லாம் மறைஞ்சு அந்த புண்கள்லாம் மறைஞ்சிடும். ஏன்னா எலுமிச்சைப்பழம் சருமத்திற்கும் சரி உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி ரொம்ப நல்ல மருந்துங்கிறதுனால அந்த எலுமிச்சைப்பழத்தை எத்தனை தடவை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சை சாறை வெந்நீரில் பிழிஞ்சு விட்டு காலை அதில் வச்சு பீர்க்கங்காய் நாரை மசாஜ் பண்ணுறது மூலமாக சீக்கிரமாக அதுலேருந்து நம்ம குணமாயிடலாம்.
அப்புறம் மருதாணி இலையும் அந்த கிழங்கு மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் வந்து அம்மியில் வச்சு அரைச்சோ இல்லை மிக்சியில் வச்சு அரைச்சோ நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு வெடிப்பு இருக்கிற இடத்துல வந்து 10 மாதிரி நைட்டில் போட்டுட்டு படுத்துக்கலாம். அதாவது சில பேருக்கு வந்து மருதாணி வந்து குளிர்ச்சிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து வீசிங் அந்த மாதிரி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் நைட்டெல்லாம் வைக்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் வச்சு காஞ்ச பிறகு அதை நம்ம எடுத்துடலாம். வாரத்தில் ஒரு 2 நாள் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தோன்னா அந்த பித்த வெடிப்புகள்லாம் மறைஞ்சிரும். அது இல்லாமல் மஞ்சள் தூளில் வந்து விளக்கெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ நல்லா போட்டு குழப்பி அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நம்ம வந்து போட்டுட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காலை வந்து சுத்தமான வெந்நீரில் நல்லா கழுவிட்டு அந்த இடத்துல ஆலிவ் ஆயில் போடுறது, இல்லை பெட்ரோலியம் ஜெல்லி போட்டுக்கிறது, இந்த கத்தாழை ஜெல்லு தடவுறது, இல்லை விளக்கெண்ணெய் தடவுறது, நம்ம தடவிக்கிட்டு வர்றது மூலமாகவும் நம்ம கால் நல்லா மென்மையாகி அதில் இருக்கிற அந்த வெடிப்புகளில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் கிளியர் ஆகி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் ஆலிவ் ஆயில் மசாஜ் பண்ணுறது. மசாஜ் பண்ணுவது மூலமாக ரத்த ஓட்டம் நம்ம காலுக்கு அதிகமாகி நம்ம கால் வந்து ரொம்பவே அழகாயிரும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் வந்து காலை நல்லா பராமரிச்சோன்னா, நம்ம சும்மா இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா காலில் எண்ணெய் தடவி சண்டே சாட்டர்டே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சிக்கிட்டே வர்றப்ப ரத்த ஓட்டம் அதிகமாகி பித்த வெடிப்புகளே வராது. அதாவது பித்த வெடிப்புகள் வந்தவங்க மட்டும் இதை பண்ணணும்னு கிடையாது, பித்த வெடிப்புகள் வராதவங்களும் பண்ணால் நம்மளுக்கு பித்த வெடிப்பும் வராது, நம்ம கால் நல்லா வந்து பொலிவாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு சில பேர் பார்த்திங்கன்னா போயிட்டு பியூட்டி பார்லரில் உட்காந்து மெனிக்யூர் பெடிக்யூர் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அது வசதி இருக்கிறவங்க பண்ணுவாங்க, வசதி இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற இந்த பொருள்கள்லாம் வச்சு நம்ம வந்து வச்சுக்கிட்டாலே நம்ம கால் பளபளப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஹோமியோபதி மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி மெடிசன் வந்து பித்த வெடிப்புக்கு அருமையாக ஒர்க் பண்ணும். அதாவது ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும். என்கிட்ட நிறைய பேஷண்ட் வந்திருக்காங்க. அதாவது வயலில் வேலை பார்த்தோமா, ஈரத்திலே காலை வச்சுட்டு இருக்கிறதுனால பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸு எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா மெடிசன் கொடுத்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக்கி அவங்களுக்கு அந்த பித்த வெடிப்பே இல்லாமல் பண்ணிடலாம். என்னென்ன மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம், கிராஃபைட்டிஸ், காஸ்டிக்கம், சிக்ஸ் மார்க்ஸ், சினா, சமோமில்லா, இந்த மாதிரி பெர்பரி, சக்குப்போலியம், கேலண்டுலா, கன் பவுடர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மெடிசன்ஸ் இருக்குது. அது வந்து பேஷண்ட்டை பொறுத்து தான். இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம், பெட்ரோலியம் கொடுப்போம். இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்டடாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பெர்பரி சக்குஃபோலியம் அப்படிங்கிற ஒரு மெடிசன் கொடுப்போம். ஆன்டிசெப்டிக்காக வந்து கேலண்டுலா கொடுப்போம். அந்த மாதிரி பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, அவங்க ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம மெடிசன் கொடுத்தோன்னா, ஹோமியோபதியில் மெடிசன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக பாத வெடிப்புகள் சரியாயிரும். என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சரியாயிருக்காங்க. அவங்களுக்கு சரியாயிட்டு அவங்கள நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த பேஷண்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மாதிரி பித்த வெடிப்புகள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹை ஹீல்ஸ் போடாமல், லேடிஸ் வந்து ஹை ஹீல்ஸ் போட வேண்டாம். இப்போ யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மெலிசான ஒரு செப்பல் போட்டுக்கலாம். அது வந்து மூடி இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அது ஓப்பனில் இருக்கக்கூடாது, மூடி இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தூசு, மண் அதெல்லாம் படாமல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். அது இல்லாமல் காலை வந்து சும்மா வெந்நீரில் டிப் பண்ணி நம்ம மசாஜ், ஆலிவ் எண்ணெய் அப்படியெல்லாம் இல்லை, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அந்த கத்தாழை ஜெல்லி இதெல்லாம் வச்சு நம்ம மசாஜ் பண்ணாலே நம்ம பாத வெடிப்புலேருந்து நிரந்தரமாக குணமாயிடலாம். ஏன்னா முகத்தை கொடுக்குற கொஞ்சம் முக்கியத்துவத்தை நம்ம காலுக்கும் கொடுத்தா நம்ம முகமும் பொலிவாக இருக்கும், நம்ம பாதமும் பொலிவாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருப்போம் நம்ம. அதனால் நீங்களும் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஹோமியோபதி மெடிசன் எடுத்து பாத வெடிப்புகளிலிருந்து நிரந்தரமாக சரியாக்குங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.